Hey guys, this is Yokesh. Welcome back to a new video. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? Apex platform பத்தி பார்க்க போறோம். அது என்ன Yokesh? Apex funded ட்ரேடிங் அப்படி வந்து கேட்டிங்கன்னா அபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபார்ம், அது வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ராஃபார்ம். சேம் நீங்கள் பழைய வீடியோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபண்டிங்ஸ் பற்றி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் வந்து இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபார் அக்ரெசிவ் அண்ட் கன்சிஸ்டன்சியாக ட்ரேட் பண்ணுறதுக்காக. இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டில் நாட் எட், பட் ஜஸ்ட் என்டர்டு. ஏன்னா நார்மல் ப்ராஃபார்முக்கும் நார்மல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு உலகத்துக்கும் இந்த உலகம் வந்து டோட்டலாக வேறு. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் ஃபண்டட் ஆகுது ஒரு ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் செகண்ட். பட் நம்ம நார்மல் ப்ளாட்ஃபார்மில் வந்து பண்ணுறது இட்ஸ் அ ஹியூஜ் ஒன். அதேமாரி இதை நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, இல்லை சூப்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் இது ஒரு விஷயமாகவே தெரியாது. பிகினராக வரீங்க ஃபியூச்சர்ஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளாட்ஃபார்மு இதெல்லாம் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஃபியூச்சர்ஸ் வாங்க. ஏன்னா எத்தனையோ ஃபியூச்சர்ஸ் வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இஸ் ஹை ரிஸ்கி. ஸோ அந்த மாதிரி வந்து அபெக்ஸில் நான் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய ட்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். தே ஆர் மேக்கிங் மணி லைக் லைக் வந்து ஒரு திடீர்னு பார்த்தா $1,00,000 பே அவுட், ஒரே ட்ரேடு ஒரே பே அவுட்டு $1 million and $50,000, லைக் சம்திங் ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே வந்து ஃபாத்திமா மேம் அண்ட் பிரியன் பிரேம்குமார், ஸோ 2 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் நான் ட்ரை பண்ணது தான் டாப் ஸ்டெப்பில் வந்து நான் பேமெண்ட் வந்து எடுத்திருந்தேன். மின்வேல் நான் உங்களுக்கு நான் இதை சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ அவங்களால தான் எனக்கு இது தெரிஞ்சதுனால ஐ கிவ் தட் கிரெடிட்ஸ் டு போத் ஆஃப் தெம். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இதை பெருசாக இது பண்ணிக்கல. அண்ட் தென் நான் அக்கௌண்ட் வாங்கி ஒரு அக்கௌண்ட் வாங்கினேன் அபெக்ஸில், அதை ப்ளோ பண்ணிட்டேன். தென் எனக்கு அது சூட் ஆகலை, லைக் ரொம்ப மண்டை குழப்பமாக இருந்தது, ஒரு பர்ஃபெக்டான கைடு எனக்கு இல்லை. தென் ஐ கீப் ஆன் ரிப்பீட்டட்லி சர்ச்சிங் அபவுட் திஸ், வாட்சிங் வீடியோஸ், ஆஸ்கிங் டவுட்ஸ் ஹியர் அண்ட் தேர். அண்ட் ஈவன் தோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த அபெக்ஸ் பற்றி கேட்கும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல் கைஸ். அண்ட் ஸோ அபெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து நீங்கள் மொத்தம் எத்தனை அக்கௌண்ட் வாங்கலாம்னா ஒரு பர்சனுக்கு வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணால் வாங்கலாம். ஆனால் லைக் யூ கேன் ட்ரேட் ஒன்லி 20 அக்கௌண்ட்ஸ். லைக் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ப்ளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் வாங்கணும்னா இவங்க ப்ளாட்ஃபார்மில் எவ்வளோ வேணால் வாங்கலாம். ஆனால் மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்குல்ல, லைக் இது வந்து 1 ஸ்டெப் அக்கௌண்ட். ஒரு வாட்டி இதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த அக்கௌண்ட் நம்மளுக்கு லைவ் அக்கௌண்ட் கொடுக்காங்களே, அந்த அக்கௌண்ட் வந்து 20 அக்கௌண்ட் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். 20 அக்கௌண்ட் காப்பி ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். என்ன யோகேஷ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 20 அக்கௌண்ட்டையும் காப்பி ட்ரேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டில் $1000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா இது வந்து $20,000 கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ். ஸோ இதில் வந்து 100% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு புட்டு வச்சு டீட்டெயிலாக ஒரு அக்கௌண்ட்டை வாங்கி இதில் எப்படி ட்ரேட் பண்ணோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதேமாதிரி ஸ்டில் ஐ எம் நாட் ஈவன் டேக்கன் எனி பேஅவுட்ஸ். ஸோ எந்த பேஅவுட்ஸ் நான் இதில் எடுக்கலை. ஐ ஜஸ்ட் ப்ளோன் மை அக்கௌண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கும் போது நம்ம வந்து அதை லாஸ் பண்ணி தான் கற்றுக்க முடியும். இந்த மார்க்கெட்டோடைய ரூல் அதுதான். ஸோ யூனிவர்சல் ரூல் மாதிரி இது இந்த மார்க்கெட் ரூல் வந்து எந்தெந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறோமோ மார்க்கெட்டில் புதுசாக டெஃபினெட்லி வி வில் லூஸ் த மணி. அங்கே தான் நம்ம கேமே அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் லாஸ் பண்ணதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த சிஸ்டத்தை பற்றி கற்றுக்கிறதையும் அண்ட் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், உங்கள்கிட்ட டீட்டெயிலாக வந்து டிகோட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட் கைஸ், ஸோ அபெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக யூடியூப்பில் கிடையாது. ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் நீங்கள் வந்து என்னோடய கூப்பன் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் 80% ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கும். என்னோடய நேமை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது யோகேஷ் ட்ரேடர்னு டைப் பண்ணுங்கள். யூ வில் கெட் அ கூப்பன் ஆஃபர் ஆஃப் 80%, எந்த சைஸ் அக்கௌண்ட்னாலும் சரி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ப்ளாட்ஃபார்ம், ஓகேங்களா. இப்போ எப்படி நார்மல் ப்ளாட்ஃபார்ம் இருக்குது அந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இவங்களுடைய இது சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அண்ட் வந்து இவங்களோட பேஅவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் $15 million இந்த மாதிரி வந்து மோர் அண்ட் மோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட என்ன ஒரு எதுக்கு இவங்க ப்ரோக்ராமை சூஸ் பண்ணது வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $25,000 வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% பேமெண்ட். இப்போ நார்மல் ப்ளாட்ஃபார்மில் ஒரு 80% அந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா. இப்போ $10,000 பண்ணால் $8,000 ப்ராஃபிட், 20% வந்து கம்பெனிக்கு அந்த மாதிரி. லைக் அபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு $25,000 வந்து உங்களுக்கு 100% கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் எல்லாத்துக்குமே வந்து 90%, ஓகேவா. பேஅவுட்ஸ் வந்து எப்பயுமே வந்து எவ்ரி 8 days ஒன்ஸ். அதாவது என்ன ரூல்ஸே நான் அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா லைக் ஸ்டெப் 1 எல்லாமே இது ஸ்டெப் 1 தான். ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் அ லைவ் அக்கௌண்ட். ஸோ மாஸ்டர் அக்கௌண்ட் மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 days வந்து பேஅவுட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட டீட்டெயிலாக வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்கிறேன், ஓகே. அண்ட் டெய்லி ட்ரேடும் கிடையாது மெயின் திங். அப்புறம் நியூஸ் டைம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அண்ட் 1 ஸ்டெப் எவாலுவேஷன். அண்ட் மொத்தமாக நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் இதில் பை பண்ணலாம், 20 அக்கௌண்ட் பை பண்ணலாம் சொல்லியிருந்தேன்.
அதே மாதிரியே வந்து இப்போ அக்கௌண்ட் சைஸஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3 காமிக்கும். ஸோ ரித்மிக் அண்ட் வெல்த் சார்ட் பிளான்ஸ் அண்ட் ட்ரேடோவர்ட்னு சொல்லிட்டு இது 3 என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இது ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ எப்படி மெட்டாட்ரேடர் 5 ட்ரேட் லாக்கரு அண்ட் இன்னும் இருக்குல்ல, லைக் இன்னொரு பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் தரேன் அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, வில் கோ வித் ட்ரேடோவர்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடோவர்ட்டில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரேடோவர்ட் நம்ம வந்து போயிடலாம். ஸோ ட்ரேடோவர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அவங்க செலக்ட் ஒரு பிளான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 300K அக்கௌண்ட் வரைக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கிறதுனால என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நானே 50K அக்கௌண்ட் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதனால் பெருசாக வந்து நம்ம மூவ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இங்கே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ப்ராஃபார்மில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் டார்கெட்னு புக் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து என்ன இருக்குன்னா, ட்ரேடிங் த்ரெஷ்ஹோல்ட் இருக்குது. அது என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லேட்ஸ் ஒரு 50K அக்கௌண்ட் நான் வந்து பை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். மொத்தம் நீங்கள் 20 அக்கௌண்ட் வாங்கலாம். ஓகே, அண்ட் 20 அக்கௌண்ட் நீங்கள் வந்து வாங்கிட்டு ஒரே டேல கூட பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 டே பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இதோட ப்ராஃபிட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50K அக்கௌண்ட்டில் $2,500 வந்து வச்சு நீங்கள் வந்து $3,000 வந்து ப்ராஃபிட் பண்ணணும். $3,000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து பாஸ் ஆகிடும். அண்ட் டோட்டல் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து 10 கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் 10 லாட் சொல்ல போனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கான்ட்ராக்ட்னு வந்து ஃபியூச்சர் சொல்லுவாங்க. அண்ட் அண்டர் மைக்ரோஸ், அது மைக்ரோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மைக்ரோஸ் அண்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரேடிங் த்ரெஷ்ஹோல்ட் தான் இருக்கிறதுலே ஒரு சின்ன ஒரு இது. அதனால் நீங்கள் அதை பார்த்து ப்ளே பண்ணணும். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் இந்த 50K அக்கௌண்ட்டில் என்ன ஆகுதுன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டு எடுத்துக்கங்களேன். இப்போ ஒரு 50K அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரேட் போடுறீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து $1,000 ப்ராஃபிட் ஓடிச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகும், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 51,000 இருக்கும். அது வந்து அப்பயே கேப்சர் பண்ணுறோம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே $51,000 வந்து $1,000 ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. அகெயின் வந்து இப்போ ரிவர்ஸ் அடிக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ரிவர்ஸ் பேக் வருதுன்னா உங்களுக்கு வந்து அகெயின் சேம் கேபிட்டல் ப்ரைஸ் 50,000 வந்தாலே உங்களுக்கு $1,000 வந்து லாஸ். அப்போ மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா இன்னும் $1,500 தான் இருக்கும். அதாவது நீங்கள் 50K அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து $1,000 வந்து ரன் ஆகுது. ஓகேவா, ரன் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா அப்போ உங்கள் கேபிட்டல் என்ன இருக்கும், 51,000 தான் இருக்கும். இப்போ லெட்ஸ் ஒரு 1,400 இருக்குது அப்படின்னா 51,400 இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா டக்குன்னு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி 50,000 போயிடுச்சுன்னா இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கும், 51,400லேருந்து 1,400 மைனஸ் ஆகிருக்கும். கரெக்டாக, அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இந்த 51,400 வந்து எந்த ஒரு ஐ போதோ அதே வந்து கேபிட்டலாக அது எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ 51,000லேருந்து 1,400 மைனஸ் ஆச்சுன்னா 51,000லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1,400 மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் 49,600 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா 51,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக எடுத்துருக்கு. சாரி, 51,400 தான் கேபிட்டலாக எடுத்துருக்கு. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2,500 தான். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டு 48,900 போன்லேயே வந்து அக்கௌண்ட் காலி ஆகிடும், லைக் வந்து ப்ளூ ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் த்ரெஷ்ஹோல்ட். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம குழப்பிட்டா நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் புரியாமல் சொல்லணும்னா இப்போ இங்கே 4034 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் ட்ரேட் போடுறீங்க, ட்ரேட் வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து கோல்டு வந்து 23 எங்கே இருக்குது, 23க்கு 100 போச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2.5 லேக் போட்டிருக்கீங்க இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 2.5 லேக் போட முடியாது ஃபியூச்சர்ஸில், ஒன்று 2 or 3 அந்த மாதிரி லாக் போட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 2.5 லேக் போட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 43 போனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ளோ ஆகும். கரெக்டாக, அதேமாரி இப்போ என்னன்னா இப்போ இங்கேருந்து 23 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கே போயிடுச்சு. இப்போ உங்கள் அக்கௌண்ட் ப்ராஃபிட் இருக்கும் $2,500 இருக்கும். நீங்கள் வந்து இதை புக் பண்ணுறீங்க. ஓகேவா, புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் ஓகே. நீங்கள் புக் பண்ணல, அப்படியே இங்கே இருக்குது. இப்போ அகெயின் அந்த கோல்டு வந்து என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து டக்குனு ரிவர்ஸ் ஆகி உங்கள் என்ட்ரி ப்ரைஸுக்கே வந்ததுன்னா எவ்வளோ லாஸ் இருக்கும், வந்த ப்ராஃபிட் அப்படியே போயிருக்கல 2,500. அப்போ அந்த $2,500 வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு டவுன் ஆகிடும். ஸோ அப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து அகைன் இந்த என்ட்ரி ப்ரைஸ்க்கு வந்தால் உங்கள் அக்கௌண்ட் முடிஞ்சு அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும். ஸோ இதான் வந்து ட்ரேடிங் த்ரெஷ்ஹோல்ட். இதை விட நான் கிளியராக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. யா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணணும்னா $3,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். அதேமாதிரி டெய்லி டவுனும் கிடையாது, ஸ்கேலிங் கிடையாது. மற்றபடி நீங்கள் நியூஸ் ட்ரேட் பண்ணலாம், நியூஸ்லேயே பாஸ் பண்ணலாம், 20 அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். அதேமாரி அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புரிஞ்சுக்கிங்க. இப்போ $187 per month இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்ம லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கங்க. ஆர்எல்ஸ் யூ கேன் யூஸ் அவர் கூப்பன் கோட். ஸோ யோகேஷ் ட்ரேடர்ன்றதை யூஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 80% ஆஃபர். சொன்ன மாதிரி
இப்போ இதில் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் டேஷ்போர்டுக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சைன் அப் பண்ணதான் லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக தான் இருக்கும் அப்படி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இப்போ வச்சிருக்கேன். 1, 2, 3, 4, 5 அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அக்கௌண்ட் எப்படி பை பண்ணுறதுன்னு நான் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரேடர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இருக்கும். ஸோ கூப்பன் கோட் வந்து நீங்கள் இங்கே யூகே ஸ்டேட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 80% ஆஃபர் இருக்கும். எனி அக்கௌண்ட் சைஸ் இப்போ வந்து இந்த இந்த 50K அக்கௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 187 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா $30 தான் வந்து இருக்கும். நீங்கள் 20 அக்கௌண்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஓன் கூப்பன் கோட்னால அதை போக மாட்டேங்குது. ஸோ சும்மா கூப்பன் கோட் இல்லாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தா மூவிங் அண்ட் ஸோ இதை வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ எனக்கு கூப்பன் மறக்காமல் கூப்பன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூப்பன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே அண்ட் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் இதுதான். இது ஒரு அக்கௌண்ட்டு, இது 2 அக்கௌண்ட்டு, இது 2 அக்கௌண்ட்டு, இது 3 அக்கௌண்ட்டு அந்த மாதிரி. ஸோ இதுமாரி அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் கொடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கேன்சல் பண்ணாமல் விட்டீங்க இல்லை அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரினியூவல் பண்ணிக்கும். அதனால் எப்பயுமே அக்கௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முடிய வந்து இது கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரீஃபண்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இப்படி தான் நீங்கள் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அண்ட் இப்போதைக்கு நம்ம ட்ரேட் அவுட் கைட் தான். ட்ரேட் அவுட் கைட் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து வரும். டோட்டலாக பை அண்ட் செல் அண்ட் எப்படி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிவிடுவோம். நோ இஷ்யூஸ். ஓகே அண்ட் இதாங்க ஜஸ்ட் ஒரு நார்மல் டேஷ்போர்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் இருக்கும். ஸோ பேஅவுட் இருக்கிற ஸ்டேஜஸ் நம்ம ஒன்று பேஅவுட்டில் அப்புறம் பிஏ அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் சொல்கிறோம், லைவ் அக்கௌண்ட்டை மாஸ்டர் அக்கௌண்ட் சொல்கிறாங்களே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிஏ அக்கௌண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50K அக்கௌண்ட்டு நான் இதை ஒன்று இந்த டார்கெட்டில் வந்து முடிக்கணும். ஜஸ்ட்டு இப்போ தான் அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி ப்ளோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட் நான் வாங்கி நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் மற்றபடி இங்கே நீங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து 50Kவா 100Kவா 300Kவா நீங்கள் எந்த சைஸ் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 80% ஆஃபர் நம்ம கூப்பன் கோடில். ஓகே அண்ட் கைஸ் அதான் வந்து ஒரு டோட்டல் ரிவ்யூ அபவுட் அபெக்ஸ் அண்ட் இது அவுட்லுக்லாம் பார்த்துலாம். இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாமா. ஸோ இதில் வந்து நம்ம ரூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு விஷயமே. ஸோ அதை நம்ம வந்து டிகோட் பண்ணுவோம். அண்ட் ஸோ சொன்ன மாதிரியே வந்து எவால்யூஷனில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதேமாரி நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் அக்கௌண்ட்ஸ். ஸோ $85 வந்து பார்த்தீங்கன்னா லைக் $120 வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். பட் மோஸ்ட்லி 85 to 100 தான் இருக்கும். இப்போ ஆஃபரில் இருக்கிறதால $85 இருக்குது. அதாவது நீங்கள் காசு கொடுத்து இப்போ ஒரு 10 அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க, அந்த 10 அக்கௌண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அந்த 10 அக்கௌண்ட் நீங்கள் ஆக்டிவேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஓகேவா, அதனால் நான் வச்சுக்கோங்க. அண்ட் சொன்ன மாதிரி ட்ரேடிங் ட்ராடவுன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 தான் 50Kக்கு. அந்த 100Kக்கு 3K. நீங்கள் அப்படியே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம லைவ் அக்கௌண்ட்டுக்கான ரூல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பிஏ அக்கௌண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஏ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் நினைக்கிறேன் நான் அக்கௌண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம். ஐ திங்க் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா பே அவுட் தான் வந்து பார்ப்பாங்க மெயினாக. ஏன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது லைக் பிஏ அதாவது மாஸ்டர்க்கில் என்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் இருக்குன்னா லைக் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு 100% சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் 100%. ஓகேவா, இப்போ 8 days ட்ரேடிங் டேஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ணியே ஆகணும். அதேமாரி 5 days வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து காட்டணும். இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து day 1 $50, day 2 $50, day 3 100, day 4 $400, day 5 வந்து $1000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. இல்லை மாறி பண்ணால் ஓகே. ஆனால் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் $50 வச்சு ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட்டுக்கு எலிஜிபிள். அதேமாதிரி இந்த சேஃப்டி நெட் ஃபார் ஃபஸ்ட்டு 3 பே அவுட்ஸ் $100 இருக்குல்ல, இதை பற்றி மறந்துருங்க. இதை நான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அது ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா பேலன்ஸ்க்கு ஒரு $100 அவ்வளோதான். லைக் கேபிட்டலில் இருந்து அதை பற்றி நீங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க. அண்ட் 30% கன்சிஸ்டன்சி ரூல். ஸோ நீங்கள் பிஏ அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்ட்டில் வரும்போது 30% கன்சிஸ்டன்சி ரூல் வந்து இருக்குது. அதாவது எப்படின்னா நீங்கள் day 1 வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்கள் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கும். அதுலேருந்து நீங்கள் 30% வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் என்ன ஆகுனா உங்கள் பே அவுட்டு
ரிஜெக்ட் ஆகிடும். பட் பேலன்ஸு அக்கௌண்ட்லாம் ப்ளோ ஆகாதான், எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்கள் அகைன் ரிப்பீட்டாக ட்ரேட் பண்ணிட்டு அடுத்த பீரியட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 30% கன்சிஸ்டன்சி ரூலை வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதையும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் டே 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ டே 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பண்ணக்கூடாது. ஸோ இப்போ உங்களுடைய ஹையஸ்ட் பேலன்ஸ் வந்து 2000 தான். ஸோ அப்போ டே 1ல் வந்து 2000 நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், 30% வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டன்சி ரூலு. அப்போ 2000 × 30 டிவைட் பை 100 போட்டோம்னா, ஸோ அதுக்கு அடுத்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, $600 மேலே வந்து ப்ராஃபிட் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, பேஅவுட் வந்து டிலே ஆகும். அண்ட் ஸோ டே 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, $600 மேலே பண்ணணும். மோஸ்ட்டாக லைக் இந்த மாதிரி தான். ஸோ லைக் ஆல்ரெடி நீங்கள் $50 பண்ணலாமா ப்ரோ, $100 ப்ராஃபிட் பண்ணலாமா ப்ரோ? எஸ், நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் 5 நாள் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்துடணும். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி ரூல், ஓகேவா? அப் டு 5 days நீங்கள் வந்து 600க்குள்ளேயே தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ரூல்ஸாக வந்து பேஅவுட்டுக்கு எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, மினிமம் என்ன பேலன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 50K அக்கௌண்ட் நம்ம எடுத்துருக்கோம், கரெக்டாக? இந்த 50K அக்கௌண்ட்டில் மினிமம் $2600 இருந்தால் தான் உங்களால் வந்து பேஅவுட்டே ரெக்வஸ்ட் பண்ண முடியும். அதுவும் வந்து ஒரு அக்கௌண்ட்டு எவ்வளோ பேஅவுட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரெக்வஸ்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா, 50K அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2000 நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ $2600 நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன் யோகேஷ் ப்ரோ. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் கன்சிஸ்டன்சி ரூல்லாம் ஃபாலோ பண்ணி $2600 நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் எவ்வளோ வித்ரா பண்ணலாம் கேட்டிங்கன்னா, மினிமம் வந்து நீங்கள் $500 வித்ரா பண்ணலாம், ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் 10 அக்கௌண்ட்டோ 20 அக்கௌண்ட்டோ எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் வந்து வித்ரா வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பேஅவுட்டுக்கான ரூல்ஸு. அண்ட் மேக்ஸிமம் பேஅவுட் ஒரு அக்கௌண்ட், அதான் 50Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து லெட்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $5000 வந்து 50K அக்கௌண்ட்டில் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த $5000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க. 10 அக்கௌண்ட் இன்ட்டு $5000 வந்து எவ்வளோ ஆச்சுன்னா $50000, கரெக்டாக? அப்போ இதில் நீங்கள் எவ்வளோ வித்ரா பண்ணலான்னா, ஒரு அக்கௌண்ட்டுக்கு $50000 அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து $2000 தான் வித்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 அக்கௌண்ட்னா நீங்கள் $20000 வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருப்பி அகைன் வந்து கன்சிஸ்டன்சி ரூல் ஃபாலோ பண்ணணும். அடுத்த டே 1 திருப்பி ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த 8 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து பேஅவுட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ எதர் இப்படி இருக்கும். அண்ட் ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 100% பேஅவுட் இருக்கா? ஐ திங்க் நான் எதுவும் குழப்பம் நினைக்கிறேன். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து நெகட்டிவ் ரூல் வந்து ஒன்று இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி ரூல் வந்து எப்படி இருக்கோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30% நெகட்டிவ் ரூல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரியே இந்த $2000 நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பண்ணுறீங்க, செகண்ட் டே வந்து $600 மேலே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கல. அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா $600 நீங்கள் லாஸும் பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 30% நெகட்டிவ் ரூல் ஆன் அப்பெக்ஸ். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐ திங்க் நான் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த பேஅவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து பேங்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆர்எல்ஸ் பிளேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது நீங்கள் லைக் ரெக்யூர்மெண்ட் லைக் நீங்கள் 30% கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணல, இல்லை எதுவும் பண்ணல அப்படின்னா, இன்க்ளூடிங் டினைல் ஆஃப் பேஅவுட்ஸ், ப்ராஃபிட் ரிமூவல், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் அவுட் பண்ணுவாங்க வித்ரா. அப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு, பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஅவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அப்பெக்ஸ் சைட்லேருந்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் கேஸ் அப்பெக்ஸோட டோட்டல் ரூல்ஸ் ஃபார் பேஅவுட்ஸ். ட்ரேட் பண்ணுறது நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நியூஸ் ட்ரேட் பண்ணலாம், இல்லை லைக் அது எப்படி வேணால் பண்ணலாம். ஏன்னா ட்ரெயிலிங் அதேமாதிரியே இந்த பிஏ லைவ் அக்கௌண்ட்லேயும் அந்த ட்ரெயிலிங் த்ரெஷோல்டுன்றது ஃபாலோ ஆகும். போத் ஸ்டெப் 1லேயும் இந்த லைவ் அக்கௌண்ட்லேயும் அது ஃபாலோ ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? அது நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கன்க்ளூஷன் வந்து போயிடலாமா? ஸோ அதேமாதிரி இன்னும் ரூல் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 30% கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் சொன்னேன். நெகட்டிவ் ரூல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான். அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் 5:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நீங்கள் வந்து லைக் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா $1000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பண்ணணும்னு வச்சுங்களேன். இல்லை சரி, ஒரு $3000 பண்ண 50K அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட் இப்படி கடைசி கீழே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஹை ரிஸ்க் லாட்டு போட்டு மேலே கொண்டு வரதுலாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இட் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் உங்களுடைய பிஏ அக்கௌண்ட்ஸ், அதுவும் மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு தான். அண்ட் நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டே கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது அவசியம் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஐ நோ லைக் நீங்கள் சிரிப்பீங்க நினைக்கிறேன், என்ன யோகேஷ் நீ மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சா நீங்கள் ட்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் தென் இன்னொரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைரக்ஷன் ரூல். அதாவது ஒரு 5 அக்கௌண்ட்டில் பை 5 அக்கௌண்ட்டில் செல்லு மாற்றி மாற்றி பண்ணுறது இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு வந்து பேவுட்ஸ் தர மாட்டாங்க. அண்ட் தென் எட்ஜிங் வந்து கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஒரு பக்கம் ட்ரேட் பண்ணால் ஒரே பக்கம் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அது நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யா ஸோ ஐ திங்க் நான் டோட்டலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக நீங்கள் 20 அக்கௌண்ட் வாங்கலாம். 20 அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். பே அவுட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா லைக் லேட்ஸே 50K அக்கௌண்ட்டில் ஒரு 10 அக்கௌண்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். அதில் $2,600 நம்ம இது பண்ணிட்டு அந்த 10 அக்கௌண்ட்டில் $20,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால்ஸ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ஸ். ஸோ நான் ஆடி பாருங்க அக்கௌண்ட்லாம் ப்ளோ பண்ணியிருக்கேன் இங்கே இப்போ ரீசெண்டாக. ஸோ எல்லாமே 50K அக்கௌண்ட் தான். ஸோ எப்படி இருக்கு பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். நியூ வேர்ல்டுக்குள்ளே ஒரு என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ஐ திங்க் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் சைஸஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த கான்ட்ராக்ட் மேலே வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் டோட்டலாக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ளீன் வீடியோ உங்களுக்கு எங்கேயுமே வந்து கிடைக்காது. ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்பெக்ஸ் பற்றி டீட்டெயிலாக நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இது வந்து எனக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நிறைய இங்கிலீஷ் வீடியோலாம் பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி அங்கங்கே கேட்டு தென் அதுக்கப்புறம் தான் நானே வந்து கொஞ்சம் இப்போ இதை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவோ ரொம்ப பர்ஃபெக்டாகவோ இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பை.